வணக்கம். இப்ப சமீபத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தெரு நாய்களுக்கும் பொது இடங்கள்ல எல்லாமே உணவு வைக்க கூடாது. ஏன்னா கருணை உள்ளம் கொண்டவங்கன்ற மாதிரி நீங்க உணவு வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் நிஜமாலுமே இந்த தமிழ்நாட்டுலதான் பிறந்தாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த தமிழ்நாடுன்றது பாத்தீங்கன்னா பல நல்லவர்கள் வாழ்ந்த பூமி. சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், வள்ளலார், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மாமனிதர்கள் வாழ்ந்த பூமி. அந்த பூமியில இந்த மனிதர் பேசுறது ஒரு கேவலமான ஒரு பேச்சு. அதாவது பசியோட கொடுமை அவருக்கு தெரியுமா? அது அவர் உணர்ந்தாதான் தெரியும். நாய்களுக்கு உணவு வைத்துதான் நாய்கள் கூட்டமாவோ நிறையவோ பெருகாது. நாய்கள் உணவு வச்சா மட்டும்தான் அதை இனப்பெருக்கத்தை குறைக்க முடியுன்றத இவ்வளவு படிச்ச ஒரு அறிவு சார்ந்த ஒரு டாக்டருக்கு தெரியல. நீங்க அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா கருத்தடையால மட்டும்தான் நாய்களோட இனப்பெருக்கத்தை குறைக்க முடியும். அத ஒரு ஃபீடராலதான் முடியும். உணவு வைக்கிறவங்களா மூலியம் தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். அது கூட ஒரு டாக்டரா இருக்கிற அவருக்கு தெரியல, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியல. நீங்க கொஸ்டின் கேட்கணும்னா கவர்மெண்ட்ட கேட்கணும். இப்ப உங்களுடைய ஆட்சியில நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கணும். கருத்தடைன்றதை எடுத்திருக்கணும். இந்த கருத்தடை பண்ணணும்னா நாய்களுக்கு சரியான ஹெல்த் இருக்கு. அது உடல் ரீதியா அவங்க ஃபிட்டா இருக்கணும். மெடிக்கல் செக்அப்ல அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல நார்மலா இருந்தா மட்டும் ஒரு ஆபரேஷன் பண்ண முடியும். ஒரு சோறு போடலன்னா நாய்கள் எப்படி சோர்ந்து தீவிடுவாங்களா? படுத்து கிடையாது, மனிதர்களை கடிக்கத்தான் செய்வாங்க. பசியோட கொடுமை எந்த எல்லைக்கு வேணா கொண்டு போவோம். அது கூட ஒரு டாக்டருக்கு தெரியல. அதாவது கருணை உள்ளம் கொண்டவர்கள்ன்ற பேர்ல அவர் சொல்றது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு பேச்சு, அவமானமான பேச்சு. என்னன்னா இந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறதாலதான் நாட்டுல இன்னும் நிறைய குற்றங்கள் குறைய சான்ஸ். ஏன்னா கருணை இருந்தா மட்டும்தான் பிற உயிர்களை காப்பாற்ற முடியும். அவர் டாக்டர் தொழில இருக்காரு. அவருக்கு அந்த கருணை இல்லைன்னா எப்படி உயிர்களை காப்பாற்றுவார் சொல்லுங்க? அதே மாதிரி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு, பகுத்தறிந்து பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இத டாக்டர் அருண்ராஜ் படிச்சாரா என்னன்னு தெரியல. அவர் தமிழரா தெரியல, படிச்சிருக்கணும். படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதோட குரலோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச உணவு எல்லா உயிர்களும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றது எல்லா உயிர்களும் மனிதர்கள் கிடையாது, இந்த உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் நாம பிரிச்சு கொடுக்கணும். அந்த அறம் தான் இருக்கத்திலே மேலான சிறந்த அறம்ன்றது திருவள்ளுவர் தெய்வீக புலவர் பொய்யா புலவர் அவங்க அழகா சொல்லியிருக்காரு. அறம் குரல்ல சொல்லியிருக்காரு. அது கூட அவருக்கு தெரியல. தயவு செய்து